தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தர நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்க பாஸ்கர், வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது, என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை 9:30 மணியளவில் வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு விவசாயிகளிடம் ஏராளமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் மண்ணுயிர் காப்போம், அதே போல ஊட்டச்சத்து மிக்க விளைபொருட்கள், மூலிகை பயிர் சாகுபடி, அதே நேரத்தில் வேளாண் ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் அதிக முக்கியத்துவம் கிடைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நான் டெல்டா, அதாவது டெல்டா அல்லாத பகுதிகளில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு அதிரடி அறிவிப்புகள் என்பது இந்த பட்ஜெட்டில் வெளியாக உள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகை, குறிப்பாக கரும்புக்கான ஊக்கத்தொகையும் அதே போல 3115 என்ற அடிப்படையில் மத்திய அரசு கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் 215 ரூபாய் தமிழக அரசினுடைய ஊக்கத்தொகையாக வழங்கப்படுவதற்குண்டான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விவசாயிகளுடைய அனைத்து விதமான தேவைகளையும் கருத்தில் கொண்டு கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களிலும் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நேரடியாக சென்று அதிகாரிகளோடு கருத்துக்களை கேட்டார். சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களிலும் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்படுகிறது. அதில் புதிய அறிவிப்புகளாக சாகுபடிகளை ஊக்குவிக்கும் வகையில் புதிய யுக்திகளை கையாளுவதற்குண்டான நடவடிக்கையாகவும், வேளாண் ஆராய்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அதிக நிதி ஒதுக்கீடும், அதே நேரத்தில் நீர்ப்பாசனம், நீர் மேலாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் புதிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் சாகுபடிகளுடைய பரப்பளவை அதிகரிக்கக்கூடிய நடவடிக்கைகளாகவும், மண்ணுயிரை காப்பதற்கு உண்டான புதிய அறிவிப்புகளையும், வேளாண் ஆராய்ச்சியை தொடர்ந்து மூலிகை சாகுபடி அதிகரிக்கும் வகையிலும், தோட்டக்கலை பயிர்களுக்கான தேவைகளை கருத்தில் கொண்டு அதற்கான புதிய அறிவிப்புகளும் அதற்கான மானியங்களையும் இந்த பட்ஜெட்டில் அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட உள்ளது. அந்த வகையில் தான் 9:30 மணி அளவில் வேளாண்மைத்துறை அமைச்சர் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.